Hello friends, welcome back to my channel Happy Mind and Happy Life. எங்க வீடியோ நீங்க first time பார்க்குறவங்களா இருந்தா ரெட் கலர் subscribe பட்டனை press பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற bell ஐகானையும் click பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் friends. நீங்களும் மிஸ் பண்ணாம எங்க வீடியோ பார்க்க முடியும். friends இன்னைக்கு முதல்ல நம்ம கையை நல்லா வாஷ் பண்ணிடலாம். கையை நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இன்னைக்கு மீல் மேக்கர் பிரியாணி எப்படி செய்ய போறோம் தான் பார்க்க போறோம். தேவையான பொருள் சோயா வந்து நான் சின்ன சைஸ்ல இருக்கிற சோயாவா வாங்கியிருக்கேன். நீங்க பெரிய சைஸ்ல இருக்கிறது கூட சேர்க்கலாம். அதை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊறினதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமே நல்லா பெருசாயிடும். அடுத்ததான் பாசுமதி அரிசி. நான் இன்னைக்கு 3 டம்ளர் போல பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நார்மல் அரிசி கூட செய்யலாம். அடுத்ததான் மிளகாய் தூள், நெய், எண்ணெய், இஞ்சி பூண்டு, தக்காளி, உப்பு, பிரியாணி மசாலா, கரம் மசாலா, புதினா, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, கடல் பாசி, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல நான் அரிசியை ஊற வச்சுக்கிறேன். நான் இந்த டம்ளர்ல இன்னைக்கு 3 டம்ளர் போல சேர்க்கிறேன். தண்ணியில முதல்ல நல்லா ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறமா நம்ம சாதம் தாளிக்க போலாம். இப்போ தண்ணியில நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு குக்கர்ல செய்ய போறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால முதல்ல குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுல இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ நம்ம இதுல தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் அதிகமா போட்டதுனால தக்காளி கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். அடுத்ததான் நம்ம இதுல புதினா சேர்த்துக்கலாம். இது கூடவே கொத்தமல்லி கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததான் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் காரம் தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. பிரியாணி மசாலா, கரம் மசாலா, கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு பத்தலைன்னா நம்ம லாஸ்டா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீல் மேக்கர் சேர்த்துக்க போறோம். தண்ணியில நல்லா புழிஞ்சிட்டு சேருங்க. இதே எல்லாத்தையும் மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. இந்த மீல் மேக்கர்ல நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா இறங்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 5.25 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதில் கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்க்க போறேன். நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்கிறேன். உங்களுக்கு வேணான்னா விட்டுருங்க, இது ஆப்ஷனல் தான்.
இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த டைம்ல நீங்க உப்பு கம்மியா இருக்கான்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. என்னோடதுல உப்பு கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம இத குக்கர்ல 2 விசில் வச்சு கேஸ் ஆஃப் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 விசில் தான் வச்சேன். ரைஸ் நல்லா குக் ஆயிருக்கு பாருங்க. சாதம் எவ்வளோ நீட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க நார்மல் ரைஸ்ல செஞ்சாலுமே இந்த மாதிரி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாசுமதி ரைஸ் போட்டதுனால கொஞ்சம் சாதம் நல்லா நீட்டா இருக்கு பாருங்க. இது மேல கொஞ்சமா நான் புதினா வச்சிருக்கேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குன்னு. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.